தொகுதி 2 என்று உறுதியாக அதற்கு கையொப்பமாகிவிட்டது. எந்த தொகுதி என்பது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. தொகுதி தெரிந்த பிறகு எங்களுடைய தலைமை நிர்வாகக் குழு கூடி யார் வேட்பாளர்கள் என்பதை அறிவிக்கும். நாங்கள் கொடுத்துருக்கோம், பல தொகுதிகள் எங்களுடைய விருப்பப்பட்டியலில் கொடுத்துருக்கிறோம். பாபநாசம் கொடுத்திருக்கிறோம், மணப்பாறை கொடுத்திருக்கிறோம், பாளையங்கோட்டை கொடுத்திருக்கிறோம், அதே போல் திருச்சி கிழக்கு கொடுத்திருக்கிறோம், ஆம்பூர் கொடுத்திருக்கிறோம், நாகப்பட்டினம் கொடுத்திருக்கின்றோம், திருவாடனை கொடுத்திருக்கிறோம். இப்படி எங்களுடைய விருப்பப்பட்டியலை கொடுத்திருக்கிறோம். இல்லை, அது இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க. அவருடைய மதசார்பின்மை அவருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால், பாசிசமா பாயாசமா என்று கேட்டவர், பாசிசம் எவ்வளவு கொடூரமானது, பாசிசம் இந்தியாவில் எத்தகைய கொடுமைகளை நடத்தியிருக்கிறது, பாபரி மஸ்ஜித் அழிப்பு உள்பட இன்றைக்கும் கூட வட இந்தியாவில் பல பள்ளிவாசல்களை இடிப்பது தான் அந்த பாசிசம். அந்த பாசிசத்தை பாயாசத்துடன் ஒப்பிடக்கூடியவருடைய அரசியல் ஞானம் உலகமே சிரிக்கின்றது. அது நம்பும்படியாக இல்லை. அவர் ஒரு நம்பிக்கைக்குரியவராக தமிழ்நாடு அரசியல் வானிலே தென்படவில்லை. இன்று ஈகை திருநாள் என்ற ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு மாதம் முழுவதும் பசித்திருந்து தாகித்திருந்து ஏழை எளியோருக்கு தான தர்மங்களை வழங்கி இரவிலே நின்று வணங்கி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படுவது இந்த ஈகை திருநாள். இந்த ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லீம்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயிற்சியை பெறுகிறார்கள். இறைவனை வணங்குவது மட்டுமின்றி ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கி மகிழ்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஈகை பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு ஏழைகளுக்கு உணவுப் பொருட்களை, ஃபித்ரா என்ற உணவுப் பொருட்களை வழங்கிவிட்டு தான் வர வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்படியான சிறப்பான திருநாள் இன்று. இந்த திருநாளிலே நாட்டிலே சமூக நல்லிணக்கம், மக்களுக்கு மத்தியிலே நல்ல ஒற்றுமை, சமத்துவம் நீடித்து நிலைத்திருப்பதற்கு வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் சமூக நீதி, அனைவருக்கும் நல்லிணக்கம் என்ற ஒரு நல்லாட்சி தொடர்வதற்கும் வல்லோன் இறைவனை இந்த தருணத்தில் பிரார்த்திக்கின்றோம். அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.